அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மிதுன ராசிக்காரர்கள். இடமாற்றம், வீடு மாற்றம், மனை மாற்றம், உத்தியோக மாற்றம் மிக மிக கவனமாக பார்த்து கொள்வதும், செவ்வாய்க்கிழமையில் சிறு தெய்வ வழிபாடுகளுக்கு முக்கியத்துவம் கொடுப்பது, சிக்கல்களிலிருந்து, தேகாரோக்கியத்திலிருந்து, கடன் அமைப்பிலிருந்து நிவர்த்தி பண்ணும். கண்டிப்பாக சுபகாரியங்கள், பிள்ளைகள் விஷயத்திலும் துணை அல்லது துணைவியார் விஷயத்திலும் நீண்ட நாட்களாக இருந்த தடைகள் தவிடுபடியாக்கும். மேலதிகாரிகளிடத்தில் அனுகூலங்கள் காணப்படக்கூடிய அமைப்பு ஏற்படுத்தி தரும். புதிய முதலீடுகள் பெரிய அளவு சந்தோஷத்தையும் பெரிய அளவு ஏற்றத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கும். தனிப்பட்ட முறையில் பெரிய தொழிலதிபர்களுக்கு இருந்த சிக்கல்கள் திடீரென்று தீரும். வழக்கு போன்ற பிரச்சனைகள் பரிபூர்ண நிவர்த்தி ஏற்படுவது ஆனந்தத்தையும் பேரானந்தத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கும். பூமி சம்பந்தப்பட்ட விஷயத்தில் இருந்த பாதிப்புகள் பரிபூர்ண நிவர்த்தி ஏற்படுவது அனுகூலமான அமைப்பும் ஏற்றமும் சந்தோஷத்தை தரும். வீடு நிலம் வாங்குவது, பூமி சம்பந்தப்பட்ட விஷயத்தில் முதலீடுகள் செய்வதெல்லாம் சந்தோஷமும் அனுகூலத்தையும் ஏற்றத்தையும் ஏற்படுத்தும். எதிர்பார்த்த இடத்திலிருந்து நல்ல செய்திகள் படிப்படியாக வரும். படைப்பாளிகள், கலைத்துறையினர், மீடியா துறையினர், இளம் வயதினர்களுக்கு எல்லா விதமான சுபகாரியங்களும் கண்டிப்பாக நடைபெறுவது ஆச்சரியமாக இருக்கும். ஆனி மாதமாக இருந்தாலும் தேகாரோக்கியத்தில் மட்டும் சிறிது கவனமாக பார்த்து கொள்வதும், குறிப்பாக ப்ரெஷர் ஏறாமல் இருப்பதும், அது மட்டும்தான். இந்த படபடப்பு, பதட்டம், அதில் மட்டும் கவனமாக இருந்தால் எல்லாமே நன்மை என்பதை ஞாபகத்தில் வைத்து கொள்ளுங்கள். தெய்வ வழிபாடுகள், ஞான மார்க்க வழிபாடுகள், பெரிய மனிதர்கள் வழிபாடுகள், மிக மிக மகான்கள் தரிசனமெல்லாம் ஆதாயத்தையும் சந்தோஷத்தையும் அளவில்லாத கொடுக்கக்கூடிய பிராப்தமாக காணப்படுவது நம்பிக்கை என்பதை ஞாபகத்தில் வைத்து கொள்ளுங்கள். மிதுன ராசிக்காரர்களுக்கு தொழில், பூமி சம்பந்தப்பட்ட விஷயம் ஏற்றமும் நம்பிக்கையும் ஏற்படக்கூடிய நல்ல காலகட்டம் என்பதையும் ஞாபகத்தில் வைத்து கொள்ளுங்கள். இழுபறியாக இருந்த நிலைமைகள் படிப்படியாக மாறுவது ஆச்சரியத்தக்க முன்னேற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். ஒரு தொலைதூரத்தில் உங்களுக்கு இருந்த மன கஷ்டம், பண கஷ்டம் நீங்கும்.